ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் சனி அப்படிங்கிற கிரகத்தை பற்றின காரகங்களை பார்த்துட்ருந்தோம் இல்லைங்களா? அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க சனியை பற்றி பேசுகிறதுக்கு. என்ன நிறைய பேசலாம். ஆனால் என்னன்னா எல்லாம் நெகட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் இதோடு நிறுத்திட்டேன். இப்போதைக்கு இது போதும். ஆனால் இன்னும் நம்ம பாவங்களோட சேர்த்து பேசுகிறப்போ சனி இன்னும் நிறைய வேலை செய்வார் அப்படிங்கிறத உங்களுக்கு புரியும். அடுத்து பலன்கள் எடுக்கிறப்பவும் சனியை வச்சு எடுக்க போகிற பலன்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனி ராகு கேதுக்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ராகு கேதுக்களுடைய காரகங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம தனித்தனியாக தான் பார்க்க போகிறோம். ராகுவை முதல்ல பார்த்துடலாம், அடுத்து கேதுவை பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது நம்ம பாரம்பரிய முறைப்படி பாம்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ராகு கேது பற்றி பேசுகிறப்பவே நாகதோஷம் அப்படின்னலாம் சொல்லுவாங்க. அதாவது பாம்பு தான், ராகு ஒரு பாம்பு, கேது ஒரு பாம்பு. ராகுக்கு தலை, மனித தலையும் பாம்பு உடம்பும் இருக்குது. கேதுக்கு பாம்போட தலையும் மனித உடம்பும் இருக்குது அப்படியெல்லாம் சொல்லப்பட்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த காலத்தில் ஒரு 1000 பேர்த்துக்கு 2 பேர்த்துக்கு தான் படிப்பறிவு இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கு தான் நம்ம சொல்கிறது புரியாது. ஆனால் அந்த காலத்தில் இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி இந்த விஷயங்கள்லாம் மனிதர்களோட சொல்லி அவங்களுக்கு அதெல்லாம் புரிய ஆரம்பித்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விளக்கமாக ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வச்சிட முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது கடவுள் பயத்தை உண்டாக்குனாங்க. அதாவது நீங்கள் ஏதாவது தப்பு செஞ்சீங்க அப்படின்னா கடவுள் உங்களை தண்டிச்சிருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மனிதர்கள் கடவுள் ஒன்றும் தண்டிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் புரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம்தான் ஆவி, பேய், பிசாசு, குட்டித்தாச்சான் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் கொண்டு மக்களை பயப்படுத்த ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி வந்த விஷயங்களில் தான் இந்த ராகு கேது அப்படிங்கிறது பாம்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் அது கெட்ட கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கெட்டதுன்னா என்ன கெட்டது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? பாம்பு மாதிரி கெட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பாம்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. சூரியனையே முழுங்குற அளவுக்கு அந்த கிரகம் பவர்ஃபுல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அதை சொல்ல தேவையில்லை. அன்னைக்கு இருந்த மக்கள், அன்னைக்கு இருந்த படிப்பறிவுக்கு பாம்பு சூரியனை முழுங்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் பாம்பு சூரியனை முழுங்குது அப்படின்னு சொல்லி நம்புறீங்களா? அப்புறம் எதுக்குங்க அந்த பாம்பு கிரகங்கள் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வேணும்? நாகதோஷம் அப்படின்னு என்ன இருக்குது? நாகம் என்ன தோஷத்தை கொடுக்கும்? அது ஒரு ஊர்வன இனத்தில் விஷத்தை வச்சிட்ருக்கிற ஒரு ஜந்து, அவ்வளவுதான். அதை நீங்கள் ஏதாவது அதுக்கு இடைஞ்சல் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாம்பு உங்களை கொத்தமோ தவிர உங்களோட காலடி தடம் சத்தம் கேட்டால் கூட அது நகுந்து போயிடும். நீங்கள் தான் அதை தெரியாமல் மிதிச்சிடணுமோ தவிர அது எந்த காரணத்தை கொண்டு தெரியாமல் கூட நம்மளை கடிக்காதுங்க. அது ஒரு ஊர்வனை நீங்கள் நடந்து போகிற பாதையோட, நீங்கள் நடந்து போகிற அந்த பாதத்தோட சத்தம் கேட்டாலே அதிர்வுக்கே அது நகுந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு ஊர்வன விஷயந்தான் பாம்போ தவிர இந்த பாம்பு மேலே போய் சூரியனையெல்லாம் முழுங்காது. தயவு செஞ்சு இன்னும் பழைய மாதிரியே நமக்கு சொல்லி கொடுக்கறக்காக சொல்லப்பட்ட விஷயங்களையே இன்னும் வச்சுக்கிட்டு இது பாம்பு கிரகம், நாகதோஷம் அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது எப்படி மற்ற 7 கிரகங்களும் இருக்கோ அதே மாதிரி இந்த 2 கிரகங்கள் கூட கிடையாது. இது 2 வெட்டு புள்ளிகள். இதை நான் முதலே உங்களுக்கு நம்ம சேனல்லையே வீடியோவாக போட்டிருக்கேன். அது முன்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். கிரகங்களின் பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிற வீடியோவில் அதில் போய் பாருங்கள். அது வெட்டு புள்ளிகள். அதாவது சந்திரன் பூமியை சுற்றி வர்ற ஆர்பிட்டும் பூமி சூரியனை சுற்றி வர்ற ஆர்பிட்டும் 2 இடத்துல வெட்டுப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெட்டு புள்ளிகளில் தான் ஒன்று ராகு, ஒன்று
கேது. அதாவது ராகு அப்படிங்கிறது அல்ட்ரா வயலட் ரேஸ், அந்த வெட்டு புள்ளிகளில் இருந்து வர்ற கதிரலைகளுக்கு அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதே போல் கேது உடையதுக்கு இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. அது அந்த கதிர் இயக்கங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வெட்டு புள்ளியில் நடக்கிற கதிரியக்கங்கள் தான் நமக்கு ராகுவாகவும் கேதுவாகவும் இருக்கோ தவிர எந்த பாம்பும் அங்கே கிடையாது. இது பாம்பு கிரகங்களும் கிடையாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராகு கேது அப்படிங்கிறது எல்லா கிரகங்கள் மாதிரியே அதுக்கும் நல்லது, நல்லவன் கெட்டவன் அப்படி தன்மைகள் இருக்குது. தந்திரன் வல்லவன் அப்படிங்கிற தன்மைகள் அந்த 2 கிரகங்களுக்கும் இருக்குது. அதே போல் அதோட சுயத்தன்மைகளும் அதுக்கு இருக்குது. இவ்வளவு தான் ராகு கேதுவை தவிர அது வேறு அந்த பழைய விஷயங்கள் எதையுமே போட்டு ராகு கேதுவை தயவு செஞ்சு குழப்பிக்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ராகு பற்றின விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். ராகு அப்படின்னு சொன்னாலே அவருக்கு போகக்காரகன் அப்படின்னு சொல்லி பேருங்க. அதாவது போகம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆனந்தமான நிலை. சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் அவங்க பாட்டுக்கு ஒரு மாதிரி ஒரு போதையில் இருப்பாங்க பார்த்தீங்களா. அதாவது போதை அப்படின்னு சொன்னதும் நீங்கள் போதைக்கு மட்டும் போகாதீங்க, அது நிறைய விஷயங்கள் சேர்ந்தது தான் ஒரு போதை. அதாவது ஒருத்தங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது அப்படியே ஆழ்ந்து அனுபவித்து மெதுவாக அப்படியே சாப்பிடுவாங்க பாருங்கள். அதுக்குள்ளேயே மூழ்கி போயிடுவாங்க. அந்த டேஸ்ட்லேயே மூழ்கி அப்படி கண்ணை மூடிட்டு ருசித்து சாப்பிடுவாங்க இல்லைங்களா. ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா டபக்குன்னு எடுத்து அவசரமாக ஒரு சாப்பிட்டுட்டு போகணுமேன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த ருசித்து சாப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஐஸ்கிரீமை ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கிற ஐஸ்கிரீமை ஒரு அரை மணி நேரம் வச்சு நிம்மதியாக சாப்பிட்டுட்ருப்பாங்க. அதுதான் அதாவது போகம். அந்த விஷயத்தை அனுபவித்து ரசித்து ருசித்து ஒரு மாதிரி அதையே மனசால் அது அப்படியே அந்த டேஸ்டெல்லாம் வெறும் நாக்கில் மட்டும் இல்லை, மனசுக்குள்ளேயே போகும். அந்த மனசால் அதையெல்லாம் ரசித்து அந்த அதில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவித்து ரசித்து ருசிக்கிறது. அந்த மாதிரி விஷயத்தை தான் போகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக அதை அனுபவிக்கிறது, அதுதான் போகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போகக்காரகன் ராகுங்க. சூப்பர் பவரில் சொல்கிற பாவர் கிடையாது ராகு. ராகு வந்து நம்மளுக்கு எந்த பாவமும் செய்ய மாட்டார். நான் இதை முடிக்கிறப்போ உங்களுக்கே அது புரிஞ்சு போயிடும் என்ன அப்படின்னு சொல்லி. அதாவது ராகுங்கிறது ஒரு மமதையான அசாமி. ரொம்ப பெருமை பேசுவார். தன்னை பற்றி ஒரே பீத்தலாக தான் இருக்கும். தான் யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, எனக்கு அது தெரியும் தெரியுமா, எனக்கு இது தெரியும் தெரியுமா அப்படின்னு சொல்லி தன்னை பற்றி புகழ்ந்துக்கிட்டே இருப்பார். தானே தன்னை புகழ்ந்துக்கிட்டு, அதாவது புகழணும்னு சொல்லி வந்து உங்ககிட்ட புகழ்ந்து தன்னை பற்றி புகழ்ந்து பேசி நான் யாருன்னு சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. அவரோட வேலையே தன்னை பற்றி தானே பெருமையாக பேசுறது. அதாவது எல்லா விஷயங்கள்லேயுங்க நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தீங்க அப்படின்னாலும் ஒரு புக்கு படிச்சிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் படிச்சுட்டேனே, அதில் அப்படி இருக்கும், அதில் இப்படி இருக்கும், இதெல்லாமே எனக்கு தெரியும், நீ ஆரம்பத்துலேருந்து முற்றும் வரைக்கும் நான் முழுசாக படித்து வச்சுருக்கேன், நீ எந்த இடத்துல கேட்டினாலும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கீங்களா, அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் எத்தனை தடவை போயிருக்கேனே, அந்த ஃபுட்டு அதில் நல்லாயிருக்கும், இந்த ஃபுட்டு நல்லாயிருக்கும், அவன்கிட்ட ஸ்பைஸ் கம்மியாக போட்டு கொடுக்க சொல்லணும் இந்த ஃபுட்டில். அந்த மாதிரி ஒவ்வொரு பேரும் சொல்லி நான் அந்த மீன் சாப்பிட்ருக்கேன், இந்த மீன் சாப்பிட்ருக்கேன், அந்த செஃப்பே எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு ஹோட்டல் பற்றி கேட்டால் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது வேறு விஷயங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்களா, வியாபார விஷயங்கள், தொழில் விஷயங்கள், அந்த மாதிரி எது கேட்டாலும் எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு அதை தெரியும், எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆட்களை பற்றி பேசுகிறப்போ எனக்கு அவரை தெரியும், எனக்கு நம்ம சொல்லுவோம் அப்படி தான், நான் வந்து இப்படி இந்த மாதிரி அவங்கள பார்க்க போனேங்க அப்படின்னா அவரை பார்க்க போனீங்களா, அவரை பற்றி எனக்கு அவர் தெரியுமா, எனக்கு என் பேர் சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு உடனே முடிச்சு கொடுத்துருப்பாரு, அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. எனக்கு அவர் ஃப்ளைட்டில் பார்த்தேன், டெல்லி போனப்போ பார்த்தேன், அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தெரியாத விஷயங்களே இல்லை, அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் அதில் எவ்வளோ % உண்மை அப்படிங்கிறது நமக்கு பழக தான் தெரியும். ஆனால் அவங்களோட பேச்சுன்னு இல்லை, அவங்களோட செய்கை, பேச்சு, நடவடிக்கை எல்லாமே வந்து
பிரம்மாண்டமாக இருக்குங்க. நம்மளால் வந்து அவங்களோட ஒரு தடவை பழகுனது, ஓ பெரிய ஆளுங்க அவர் அப்படி அவர் இப்படி அப்படின்னு நம்ம வெளியே சொல்லிகிட்டு இருப்போம். அவர் கூட ரொம்ப இஷ்டப்பட்டு பழகணும்னு நினைப்போம். நம்மளாக ஒரு டைம் ஏற்படுத்திக்குவோம். அவர் கூட பேசுகிறக்கும் பழகுறக்கும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்திட்டு போய் அவங்க கூட பேசிட்டு வருவோம். அந்த மாதிரி அவங்க அப்படியே நம்மளை இப்படி சுருட்டி எடுத்துருவாங்க. அவங்க பக்கம் நம்மளை சுருட்டி இழுத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு ராகு வந்து ரொம்ப இதை வந்து என்னன்னு சொல்கிறது, அவங்க ரொம்ப இதாக பேசுவாங்க, பிரம்மாண்டமாக பேசுவாங்க, பிரம்மாண்டமான ஆள், அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது அவங்கள பற்றி முழுமையாக தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ராகுவோட தன்மை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் அப்படிங்கிறது தான் ராகுவோட தன்மை. அப்புறம் மமதை, அகங்காரம், இது எல்லாமே ராகுவோட தன்மைங்க. இதுதான் ராகு. இந்த ராகு நல்லா நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யும், கெட்டிருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யும், தந்திரத்தன்மையோடு இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யும், வல்லத்தன்மையோடு இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராகு நம்ம ஜாதகங்களில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வர்ற பதிவுகளில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.